ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பேசலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் கனெக்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வந்து என்னோட லைஃப்லேயுமே சம்மந்தப்பட்டது, என்னோடய லைஃப்லேயும் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். இங்கே ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி நம்ம இப்போ பேசலை, பட் ஏதோ ஒரு நம்ம கூட ஒரு தொடர்பு இருக்குது இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட். ஸோ அதை பற்றி தான் நான் எனக்கு பேச போகிறேன். எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் உண்டு எப்போவுமே. அந்த இடம் வந்து திருவண்ணாமலை. ஆக்சுவலாக திருவண்ணாமலை வந்து நான் இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் போக ஆரம்பித்தேன். ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து திருவண்ணாமலை கொடுத்துருக்கு. ரொம்ப பிடிச்ச இடம் அது எனக்கு. ஆக்சுவலாக எப்போ போகணுன்னு நினச்சாலும் நானும் என் ஃப்ரெண்டு உடனே கிளம்பிடுவோம். ஏன் எதுக்குலாம் தெரியாதுங்க, பட் ஆனால் போனோன்னா என் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கே ரொம்ப சொல்லணும்னா என்னென்னா, ஒரு 1 hour நான் அங்கே உட்காந்துருக்கிறேன், அவரோட பாதத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதை வந்து என்றைக்குமே வார்த்தையில் சொல்ல முடியாது. ஸோ அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அடிக்கடி. ஆக்சுவலாக பார்த்துட்ருக்க யாராவது திருவண்ணாமலை போய் இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்கலாம், எனக்கு இந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும், இந்த ஸ்தலத்தில் போனால் நல்லாயிருக்கும், இந்த சர்ச் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். பட் ஏன் இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் பற்றி நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, மனுஷனாக வாழ வைக்கிறதுக்கான ஒரு தொடர்பு இது. ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு இடத்துல வந்து தான் பண்ண தப்பை திருத்திக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த கோயில், சர்ச், மசூதி எல்லாமே. பட் அதுவும் நமக்கு ஸ்பெஷலாக இருக்கும் சில இடங்கள். ஸோ இங்கே போனால் ரொம்ப அமைதியாக இருக்கும், நமக்கு நினச்சது நடக்கலாம், இல்லை ஏதாவது வரப்போகிற கெட்டது விலகி போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஸோ எனக்கு நம்பிக்கை அந்த உண்டு. அதுக்காக நான் வந்து டெய்லி கோயிலுக்கு போயிட்டு டெய்லி கும்பிட்டுட்டு நான் இந்த ஸ்பெண்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது. ஸோ எனக்கு எப்போ தோணுதோ அப்போ கண்டிப்பாக நான் போயிடுவேன். ஸோ அந்த போகிற நேரத்தில் நான் முழுமையாக அதை பற்றி மட்டும் தான் நான் யோசிக்கணும், தவிர வேறு எதுவும் அந்த இடத்துல நான் என்னால் யோசிக்க முடியாது. பட் ரொம்பவே மனசார சொல்கிறேன், ரொம்ப எனக்கு அது ஒரு பெரிய நிம்மதியான ஒரு இடம் ஆக்சுவலாக, உண்மையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ சில பேர் வந்து நேச்சரோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் போகணும், இந்த மாதிரி நிறைய நியூ பிளேசஸ் போகணுன்னு நினைப்பாங்க. ஸோ அதுவும் இயற்கையும் ஃபுல்லி கடவுள் தான். அதனால் யார் யார் அந்த மாதிரி ஒரு கொள்கையோடு இருக்கீங்களோ அது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் போகிறீங்கன்னா லைஃப் லாங் போகிறது ரொம்ப நல்லது. உங்கள் லைஃபுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஸோ இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எது, இந்த மாதிரி நான் போயிருக்கேன், இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.